சரி, இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன? தாய்மொழியில கத்துக்கலாம். அதே சமயத்தில எக்ஸ்ட்ராவா 2 லாங்குவேஜ் கத்துக்க போறோம். இவ்வளோ தான மேட்டரு. இதில எப்படி வந்து இந்தி திணிப்புங்கிறது வருது? அதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்படின்னு நெனைக்க தோணும். அததான் நம்ம வாதமா முன்வைப்போம். இந்த மும்மொழி கொள்கையில இந்தி திணிப்புங்கிறது உள்ள வந்துரும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், கட்சி சார்பற்ற எல்லா கட்சிகளும், பிஜேபிய தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதுக்கு மொழி சார்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அலசலாம். இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது காமனான ஒண்ணு அப்படின்னு பார்க்கிறதுக்கு தெரிஞ்சாலும், இதில இருக்கக்கூடிய பிராக்டிகல் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். வட இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏற்கனவே இந்தி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. ஹிந்தி தான் அங்க நடைமுறை மொழியாவே மாறிடுச்சு. ஒரிசாவுடைய மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரியா. ஆனா, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல ஒரியாவுல உரையாடல் நடத்துறத விட ஹிந்தில தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ராஜஸ்தான்ல, மகாராஷ்டிரால, குஜராத்ல எல்லா இடத்துலயுமே ஹிந்தி அப்படிங்கிறது காமன் லாங்குவேஜா மாறிடுச்சு. அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது காணாமலே போயிருச்சு. இப்போ இவங்க தாய்மொழியில கத்துக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும், அதுல பெருசா அவங்க கான்சன்ட்ரேட் பண்றதுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா ஹிந்தியில கத்துட்டு போயிருவோம். ஹிந்தி தான் இப்ப இங்க இருக்கிற மொழி. அதிலேயே படிக்க ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அதுல படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு லாங்குவேஜ் அவங்க கத்துக்கணும். அது உள்நாட்டு மொழியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியால சமஸ்கிருதத்த தான் அதிகமா மார்க்கெட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில பட்ஜெட்ங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த பட்ஜெட்ல புதிய கல்விக் கொள்கைக்காக ஹிந்திக்காகவும், சமஸ்கிருதத்துக்கும் தான் நிதி ஒதுக்கீடுங்கிறது நடந்திருக்கு. அத டெவலப் பண்றதுக்கு, அதுக்கு புது ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்குன்னு ஃபண்டுங்கிறது இந்த 2 மொழிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனையோ இருக்கு. தமிழ், தெலுங்கு எதுக்குமே நிதிங்கிறது ஒதுக்கப்படல. இந்த 2 மொழிகளுக்கு மட்டும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமான ஒதுக்கீடுங்கிறது இருக்கும். அதுக்கு தான் அதிகமான டீச்சர்ஸ் நியமிக்கப்படுவாங்க. அத தான் அதிகமா சொல்லி தரணுங்கிற மாதிரியான ஒரு முறை அப்படிங்கிறது உருவாக்கப்படலாம். இது எல்லாமே இந்த வட இந்தியாவுல நடக்கும். 3வதா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும், பிராந்திய மொழியா கத்துக்கணும் அப்படிங்கும்போது அது இங்கிலீஷா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு மொழியாவும் இருக்கலாம். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான முயற்சியா தான் அது இருக்கும். ஆனா அது பெரிய அளவுக்கு கத்துப்பாங்களா அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஸோ பிராக்டிகலா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வட இந்தியாவுல பார்த்தீங்கன்னா பேப்பர்ல தான் இருக்க போகுது. இருமொழி கொள்கையை தான் அவங்க அதிகமா கடைபிடிக்க போறாங்க. அதுல ஒண்ணு தாய்மொழி இல்லாத ஹிந்தியா இருக்க போகுது. இன்னொன்னு சமஸ்கிருதமா இருக்க போகுது. இல்லன்னா தேவையில்லாத ஒரு மொழியா இருக்க போகுது. இதுதான் அவங்களுடைய பிராக்டிகலான ஒரு விஷயமா இருக்கும். இத படிச்சா ஈஸியா பாஸ் ஆயிடலாம்பா, ஈஸியா மார்க் போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மொழிய அவங்க கத்துக்க ஆரம்பிக்க போறாங்க. ஆனா, தென்னிந்தியாவுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இங்க தாய்மொழியில கல்வி கற்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல மட்டுமே தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எந்த விதமான ஃபீஸும் கட்டாம ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் போற அளவுக்கான ஃபண்டுங்கிறத தமிழ்நாடு அரசு செஞ்சு குடுக்குது. அது மட்டும் இல்லாம தாய்மொழி வழி கல்வியில படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அவங்களுக்கான ரிசர்வேஷன்ங்கிறது இருக்கு. ஸோ தாய்மொழியில அதிகமா படிங்க அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துறதுக்கான இங்க சிஸ்டம்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. அதனால தாய்மொழியில டிஃபால்ட்டா படிக்கிறதுங்கிறது இருக்க போகுது. 2வதா உள்நாட்டு மொழியில கத்துக்கணும்னு வரும்போது ஹிந்தி தான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா, அவங்க இங்கிலீஷ் படிக்க ரெடியா இல்ல. அவங்க ஹிந்தி படிச்சா போதுங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா ஹிந்தியில தான் பேசி ஆகணும். அதனால ஹிந்தியில படிச்சே ஆகணும்னு ஹிந்தி படிக்க ஆரம்பிப்போம். இங்கிலீஷ்ங்கிறது நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வந்து தொழில் பண்றோம், வேலை செய்றோம் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது இன்டர்நேஷனல் நீடா இருக்கு. அதனால இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு இங்கிலீஷ கத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ 3 லாங்குவேஜையும் நாம தான் படிக்க போறோம் முழு மூச்சா. இப்பவே நெறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான கல்ச்சர் அப்படிங்கிறது தான் இருக்கு. நீங்க எந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும். 3த்தையும் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மும்மொழி கொள்கைங்கிறது இப்ப ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. இது கவர்ன்மெண்ட் மூலமா வரும்போது கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயும் இது நடைமுறைப்படுத்தப்படும். சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய மாணவர்கள் 3 மொழியும் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இது அந்த மொழி சார்ந்த பிரச்சனைய தாண்டி வேற எந்த விதமான டெர்ம்ஸ்ல தமிழ்நாடு அரசு இதை எதிர்க்குது. மற்றவர்களும் இதை எதிர்க்கிறாங்க. அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்கு கல்விக் கொள்கையில. ஏற்கனவே நாம ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து செஞ்சுட்டோம். இதுக்கப்புறமாவும் இன்னும் அச்சீவ் பண்றதுக்கான கோல்ஸோட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி நம்மள பின்னோக்கி இழுக்கிறதுக்கான ஒரு வழிய தான் இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வருது அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய வாதம். அப்படி என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்தியாவுல கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற சட்டம் உருவாகுறதுக்கு முன்னாடியே, அந்த சட்டம் வலியுறுத்தின பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தின மாநிலம் தமிழ்நாடு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவ ஒரு நடுநிலை பள்ளி திறந்த மாநிலம் தமிழ்நாடு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவ ஒரு உயர்நிலைப் பள்ளி. 7 கிலோமீட்டருக்கு ஒரு தடவ ஒரு மேல்நிலைப் பள்ளி. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்ட கல்லூரி, பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கைங்கிறது மத்த எந்த ஸ்டேட்ட விடையும் தமிழ்நாட்ல தான் அதிகம். இப்படி எஜுகேஷனுக்கு நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எஜுகேஷன் தான் நம்மளுடைய பலம் அப்படின்னு அதை தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். அதே மாரி ஜிஆர்ன்னு சொல்லுவாங்க. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. இந்த ஜிஆர் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் லெவல் எஜுகேஷனுக்கு எவ்வளவு பேர் வந்து உள்ள வராங்க அப்படிங்கிறத வச்சு கணக்கிடப்படக்கூடிய ரேஷியோ அது. இந்த ஜிஆர் ரேஷியோல தமிழ்நாடுடைய ரேஷியோ எவ்வளவு தெரியுமா? 47.4%. அதே சமயத்துல இத நம்ம மேல், ஃபீமேல்னு பிரிச்சோம் அப்படின்னா, மேலுடைய ரேஷியோங்கிறது 46.8%, ஃபீமேலுடைய ரேஷியோங்கிறது 47.3%. இந்திய அளவுல ஹையர் எஜுகேஷன்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையில அதிகமான அளவு தமிழ்நாட்டுல இருந்து தான் போறாங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. கேரளால பார்த்தீங்கன்னா 41.3% அளவுக்கு அவங்களுடைய ஜிஆர்ங்கிறது இருக்கு. கர்நாடகா, ஆந்திராலயும் 30-36 அளவுக்கான ஜிஆர் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, அப்படியே நம்ம நார்த் சைட் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேஷ்ல 24.1% தான். ராஜஸ்தான்ல 28.6% தான். வெஸ்ட் பெங்கால் 26.3% தான். பீகார் 17.1% தான். அது மட்டும் இல்ல, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிய கொண்டு வந்ததுக்கான கோல்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய கோல் வந்து என்னன்னா, 2030க்குள்ள
ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி ஸ்கூல் லெவலுக்கான என்ரோல்மெண்ட் இந்த ஜிஆர் அப்படிங்கிறத 100% கொண்டு வரணும். 2035 ஹையர் எஜுகேஷனுக்கான ஜிஆர்ங்கிறத 50% கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது 2025 நம்ம சாத்தியமாக்கியிருக்கோம். இன்னும் சாத்தியமாக்குறதுக்கான பல வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது எஜுகேஷனில் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்குது. பல முன்னேற்றியான விஷயங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அதை நடைமுறைப்படுத்திருக்கோம். சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அதில் ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பாலிசிங்கிறது உருவாக்கியிருக்கணும். இல்லை அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தாது, அதுக்கேற்ற மாதிரியான பாலிசி உருவாக்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான பாலிசி அது இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வைக்கக்கூடிய கேள்வி. இது தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் தான். நம்மளுடைய கல்வி கட்டமைப்புங்கிறது அந்த அளவுக்கு தெளிவான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கட்டமைப்பை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் இந்த எஜுகேஷன் பாலிசி இருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிடுவோம். 10th வரைக்கும் படித்து 11th 12th எக்ஸாம் இருக்குங்கிறதெல்லாம் வேணாம். 4 கட்டத்தில் எக்ஸாம் வைப்போம். அதே மாதிரி மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பையே உடச்சுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய கல்வி கட்டமைப்புங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டேட்டா எடுத்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 14 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க. அதே சமயத்தில் காலேஜ் லெவலில் நம்ம டீச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 55 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சருக்கு 64 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 23, உத்தரப்பிரதேசில் 35. இந்த அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நிறைய டீச்சர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதை தான் இதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்புங்கிறத தெரிவிக்கிறாங்க. இந்த 2 பிரச்சனையை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். ஃபெடரல் அப்படிங்கிறது என்ன? ஃபெடரல் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அரசை அமைச்சு ஆட்சி செய்கிறதுக்கு பேர் தான் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படிப்பட்ட ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் தான். நிறைய மாநிலங்கள் மத்திய அரசை தலைமை அரசாக ஏற்றுக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்டு ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் மாநில அரசுகளுக்குன்னு உரிமைகள்னு ஒன்று சிலது இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான உரிமைகள்னு ஒரு சிலது இருக்குது. 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்டுங்கிறது இருக்குது. இதை கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ள தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது வருது. நம்ம நாட்டுடைய கல்வி அமைப்புங்கிறது எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 2 பேருக்குமே ஈக்குவலான ஷேர்ஸுங்கிறது இருக்குது, ஈக்குவலான ரைட்ஸுங்கிறது பவர்ஸ் இருக்குது. அது பேஸ் பண்ணி வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கான கல்விக் கொள்கைகளை வந்து வகுத்து இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் அது நடந்திருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புங்கிறது வேறு மாதிரி இருக்கும், பீகாரில் வேறு மாதிரி இருக்கும், குஜராத்தில் வேறு மாதிரி இருக்கும், இப்படி வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரே இதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ எல்லாத்தையுமே நேரடியாக ஒரே ஒரு சென்ட்ரல் யூனிட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான சேஞ்ச். இது வரைக்கும் மாநிலங்கள் தான் பாடத்திட்டங்களை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன்ங்கிற NCFSE அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தான் இனிமேல் பாடத்திட்டங்களை வந்து வகைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்க தான் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்களா, இந்த 3rd 5th 8th எக்ஸாம்லாம் இதெல்லாம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த எக்ஸாம்ஸ்லாம் யார் நடத்த போகிறாங்கன்னா சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். பராக் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு தான் இந்த கம்ப்ளீட்டான எக்ஸாம்ஸுங்கிறத நடத்த போகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் விட என்னன்னா இந்த 3rd 5th 8th 10th 12th எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி படிச்சு முடிக்கிறான்ல, 12th எக்ஸாம் எழுதி முடிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நாடு தழுவின ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தப்படும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹையர் எஜுகேஷனுக்கு அதாவது காலேஜுக்குலாம் படிக்க போக முடியும். பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் போக முடியாது. 2 வாட்டி உங்களுக்கு அட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது வழங்கப்படும். நல்லா யோசிச்சு பாருங்க, 18 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் 3 வயசுலேருந்து படிச்சிருக்கான் ஒருத்தன். படித்து இவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி 12th எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, காமனான ஒரு டெஸ்ட். அது எழுதுனா தான் உன்னால் காலேஜ் சேர முடியும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமான ஒன்றா இருக்கும்? நீட் அப்படிங்கிறது அதே அநீதியை தான் செஞ்சது. நீ டாக்டருக்கு படிக்கணும்னா இந்த சென்ட்ரல் எக்ஸாம் நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமான ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறவன் தான் வந்து நேரடியாக போய் கோச்சிங் சென்டர்லாம் படித்து அதுலேருந்து பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல் லெவல்லே படிச்சுட்டு வந்தவனுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அவனுடைய டாக்டர் கனவுங்கிறதே காலியாகுது. இது எல்லா எஜுகேஷனுக்கும் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு காமனான எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சாங்களா, நாளைக்கு எப்படி தெரியுமா ஆகும்? இந்த எக்ஸாமுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் உருவாக்குவாங்க. அந்த கோச்சிங் சென்டரில் படிச்சா தான் வந்து நீ எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல்ங்கிறது உருவாகும். இப்படி தான் நிலம போகும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுங்க, பாலிசி வந்து மேண்டேட்டரி ஆகல. இது மாதிரி ஒரு டெஸ்ட் நடக்கும். ஆனால் அது இல்லாமல் கூட அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிறது அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் முடிவு எடுத்துக்கலான்னு ஒரு க்ரைட்டீரியாங்கிறது இதில் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதான் வரும், கண்டிப்பாக வராது. எல்லா காலேஜ் எல்லா யூனிவர்சிட்டியும் நீ அதை படித்து முடிச்சு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி அப்போ தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு சீட்டை க்ரைட்டீரியா போடும். எவ்வளோ மார்க் யார் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சீட்டு தருவோம், இல்லைனா இவ்வளோ காசு கட்டுங்கிற மாதிரி நிலம மாறும். பணம் இருந்தால் தான் படிக்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகும். இது தனித்தனி போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு போர்டு, பாடத்திட்டங்களை உருவாக்குறதுக்கு போர்டு, டீச்சரை நியமிக்கிறதுக்கான ஒரு போர்டு, எல்லா சென்ட்ரல் போர்ட்ஸாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் சென்டராக ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்க போகிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன வேணால் எஜுகேஷன் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதை நம்ம இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சூழல்ங்கிறது உருவாகும். இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம்ங்கிறது இது. அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலங்களே எடுத்து பார்ப்போம். பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87 லட்சம் மாணவர்கள் பள்ளி படிப்பு பாதியிலையும் நிறுத்திருக்காங்க. அதுக்கடுத்து யூபி கவர்மெண்ட்டுங்கிறது வருது. இந்த அளவுக்கு ட்ராப் அவுட் ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது சரியா இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது.
இந்த எஜுகேஷன் பாலிசிங்கிறது அதிகமா படிக்க வைக்கணுங்கிறத மாத்தி, படிக்கவே தேவையில்ல, பாதியிலே ஓடுனா போதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாக்குது. யாருக்கிட்டலாம் பண வசதிகள் அதிகமா இருக்கோ, அதே மாதிரி பரம்பரையா படிக்கக்கூடிய ஃபேமிலிஸா இருப்பாங்கல்ல. "டேய் இது படிச்சா தான்டா உண்டு, அத படிச்சா தான் உண்டுன்னு" கைட் பண்ணி படிக்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த பாலிசிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல படிக்க வர்றவங்களுக்கு இது பெரிய முட்டுக்கட்டையா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு.